ரெடியாச்சியா மண்ணு ஆளு ஆளு கையா ரோட்டு மேல நிக்கிறாரு நிக்கிறாரு அவரை கொடுத்து ஒதுக்கிக்கங்க இருக்க செக்ஸ் மாதிரி மாறிட்டு இருக்குது. மும்தாஜ் வேணாம் மாமா. ஏண்டி நம்ம பாத்தி மாய்க்க வச்சு மாமா. காணமே பார்க்கவே முடியல. என்ன ஆச்சு? போன போட்டாலும் எடுக்க மாட்டேங்குது. போன போட்டா எப்படி எடுக்கும்? அத போடணும். அப்படியே எடுக்கும். அது ருக்குமணிய பின்னாடி வந்தார் வந்து நம்மள எல்லாம் ஆனந்தி வழியே மாமா நல்லா இருக்கீங்களா? நல்ல சுகமா இருக்கேன். நீங்க சுகமா இருந்தா பாதி பேருக்கு சுகம் கொடுக்க முடியும். ஆமா ஆமா இந்த லைட் அடிக்காத கிருன்னு வருதுடா. எங்க என் மாசமா இருக்கு. ஆமா மாமா என்னன்னு தெரியல. ஒரு வாரமா மயக்கமா வருது, வாந்தியா வருது. என்ன பண்ணுது? மாங்காய் திங்கிற போல இருக்கு, சாம்பார் திங்கிற போல இருக்கு, புளி திங்கிற போல நிறுத்தி சொல்லி புளிப்பு திங்கிற போல இருக்கு. அது மனசு ஒரு மாட்டுக்கு மாமா என்னன்னு தெரியல. படப்படன்னு அடிக்குது. ஆமா மாமா பச்சை கலர் போட பார்த்தாலும் நெஞ்சு திரு திருன்னு அடிக்குது. பச்சை கலர் போட எங்க போடுறா? ஒழுங்கி அப்படின்னா பச்சை கலர் போட்டு படப்படன்னு அடிக்கிறது. எங்கேயாலும் அடிக்கு. வேற எங்கேயும் அடிக்கும் பச்சை கலர்ல. இந்த சீசன் முடிஞ்ச ஒரு 2-3 மாத்திரம் முடிஞ்சிடும். ஆமா மாமா. அதுக்கப்புறம் நேர திருப்பூர் போகுமா? திருப்பூர் வேணாம் மாமா. ஓகே ஓகே அங்க போ. உங்க பார்ல நான் வேலை வாங்குறேன். எல்லாருக்கும் வேலை சம்பளம். சரியா? பாத்தியா இருக்க முடியல. மாசமானா 1.5 லட்சம் ரூபாய். யார் மாசமானா? இல்ல நாங்க மாசமானா 1000 ரூபாய் எங்களுக்கு கவர்மெண்ட்ல தந்தாங்க. சரி. பொம்பளை ஆளுகளுக்கு எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. எங்களுக்கு கொடுக்குறாங்களா என்ன தெரியல. சேர்க்கிறாங்க. நானும் எழுதி கொடுத்து இதே எங்க ஊர்ல 2 கிழவி தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னது மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய் பணம் தர்றாங்கல்ல, அத 2 கிழவி தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாசம் ஆனா 1000 ரூபாய் காசு கொடுப்பாங்களாமடி இடியம் கட்டி நம்ம மாசமாகிறது ஒரு கிழவி. இன்னொரு கிழவினர் மனுச்சு உனக்குனாச்சு உங்க கிழமை இருக்கிறாரு, எங்க கிழமை செத்து 7 வருஷம் ஆகுது, இடியம் கட்டி நான் மாசமாகிறதுன்னு 1000 ரூபாய் காசுக்காண்டி கிளம்பி மாசம் பண்ணாலும் 1000 நம்ப முடியாது. சரி. ஆமா ஆமா. இப்ப நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேன். எந்த ஏரியாவில் இருக்கீங்க? புதுக்கோட்டையில கூடல்ல இருக்குல்ல. ஆமா. பத்தியா ஊரு இடத்த பத்தி எப்படி பேரு? நகர பத்தி கூடல். அங்க வந்து பாரு சூப்பரா தெரியாம இருக்கிறேன். நீ நகிட்ட வந்துருவேன். நீங்க மட்டுமா இருக்கீங்க அந்த ஏரியாவில்? இப்ப வீரமணி வந்துட்டியா, அவன் வந்துட்டா, இவன் வந்துட்டா, எல்லாரும் வந்துட்டாங்களாம். அங்கே வந்தாங்க. எங்கேயோ வந்துட்டு போறாங்க. எனக்கு தெரியாம இருக்கீங்க மாமா. நானே ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் மாமா. சும்மா சொல்லி மனசு திறந்து சொல்லி இருந்தாலும் பெரிய வீடு கட்டி வச்சிருக்கேன். உங்க ஏரியாவில தான் வீடு கட்டி வச்சிருக்கேன். எங்கல 3-4 பில்டிங். எங்க மேல் வீட்டுல ஒருத்தர் வந்து பாலை காய்ச்சிட்டு போனேன். நீ எந்த மேல் வீட்டுல பால் காய்ச்சிட்டு போன? சொல்ற சைஸே சரியில்லையே. ஆமா ஆமா. நேற்று சாயங்காலம் ஒருத்தர் வந்த கீழ் வீட்டுல சாமான வச்சுட்டு போயிருக்கேன். நாளைக்கு வந்து பாலை காய்ச்சிருக்காங்க. நீ என்ன நீ செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் சொல்றது அப்படித்தானே இருக்கு. எல்லாம் மேல் வீட்டுல பாலை காய்ச்சிட்டு போயிட்டாங்க.
கீழ் வீட்டுல சாமான வச்சுட்டு போயிருக்கிறேன். நாளைக்கு வந்து பாலை காய்ச்சிருக்கேன். அதனால நல்ல ஆளா இருந்தா பார்த்து வர சொல்லுங்க. நம்ம வீட்டுல வாடகைக்கு இருக்கிறது பக்கத்துல நீங்க இருக்கீங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. வண்டி நிக்குது குண்டி நிக்குதுன்னு போய் எல்லாரும் சொல்லிட்டு போயிருக்கீங்க. தலைவர் ஒரு நாள் வீட்டுல இருந்தாரு. அதை நான் சொல்ல நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு எங்கேயோ பேசாம இருக்கு. மனசு ரொம்ப வருத்தமா இருக்குமாமா. ஒரு கொத்தனார் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி நல்ல விஷயம் தானே. அதனால என்னைய கொல்ல பாத்துட்டேன். ரெண்டு பேரும் ஒன்னா படுத்திருந்தோம். கொத்தனார் கனவு வந்திருக்கும் போல இருக்கு. கட்டட வேலை பாக்குற மாதிரியே அது மாதிரி சிமெண்ட பழக்கி சாந்து தட்டி வச்சுக்கிட்டேன். கரண்டையோட இருக்கிற ஓட்டையெல்லாம் அழைக்க போறேன். நீ எப்படி படுத்து கிடந்த? படுத்து கிடந்தேன். ஆத்தாடியில என்ன படுத்து பிடிச்சிருச்சா மட்டும் தெரியாது. நினைப்பா எந்திரிச்சா மாதிரி சீலையை போத்துச்சு. சீலையை போத்து திருக்கிட்டு ஒரு பக்கம் பீரை திறந்து கிடக்குது. மூணு முதல்ல ரெண்டு பேரும் ஒன்னா படுத்து இருந்தாலும் கடவுள் வந்து எடுத்துட்டேன். சிமெண்ட குழம்பு தலுப்பு அப்பி விட்டு தேப்பு கட்டையில தேய்ச்சி விட்டு திமிச்சு கட்டையில இருக்கிற வாய் வழியா சிமெண்ட் வெளியில வந்து விழுந்துடும். அப்புறம் என்ன பண்றீ? டைவோர்ஸ் பண்ணிட்டேன். பண்ணிட்டு தங்க புண்ணியவதி. அப்புறம் எங்க அப்பா ஒரு மாப்பிள்ள பாத்தீங்க. எப்படி? அது எங்க பாம்பாட்டியா. பாம்பாட்டினா இந்த மகுடி வச்சு மூதி வித்த. ஆமா சரி. இவன் எப்படி என்ன காப்பாத்துவாங்க? பாம்பாட்டி அது காப்பாத்திடுவாங்க. ஒரு மாசம் ஆகுது அவளை கல்யாணம் பண்ணி. பாம்பா கூட கல்ல காமிக்கல. ஏன் உனக்கு வாயுல கேட்க முடியாது? நானே வெக்கத்தை விட்டு கேட்டேன். என்ன சொன்னா? நல்லா இருப்ப தாயில இந்த பாம்பை நச்சும் காமிடா பாத்துக்கிறேன்னு. என்ன சொன்னாங்க? அவன் சொன்னா என் பாம்பு சும்மா கிடப்பாது. கவுடிய வச்சு ஊதுனாத்தான் கிளம்பிட்ட. நீ சும்மா தானே இருந்த. நானும் விடிய வாய வச்சு ஊதுன்னு ஊதுறேன். அவன் பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லல. அப்புறம் பார்த்த காலில் மளிகை கடை திறந்துருச்சு. மளிகை கடையா? நல்லா 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து பாம்பு மண்டை முனியில வச்சு நெருப்ப வச்சு கொளுத்தி விட்டேன். என்னடி ஆச்சு? பாம்பு குளோசு பாம்பாட்டி குளோசு கிளம்பாத பாம்பு வச்சு என்ன மசுருக்கு உசுறு எடுக்க தாய் சாய வண்டியெல்லாம். இந்த கதையை ஒரு ஊர்ல சொல்லி பெரிய பிரச்சனை இருக்குது. பாத்துக்க, நீ சொல்லிட்டு போயிட்டு அங்க வச்சு கொளுத்திட்டாங்களாம். இனிமேல் பொம்பளாளுல ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கி வச்சுக்கணும். எதுக்கு? வச்சு கொளுத்து விட்டு பார்த்தா அப்படி ஃபுல்டப்பா ஊர்ல அலையிறத பார்க்கணுமே. வீட்டுக்கு போனா பாம்பு பாடம் எடுக்கிறாங்க. பாம்பு பாடம் எடுக்குது சமயபுரம் மேலே கூடி இருக்குது. ஆத்தா பார்த்துச்சு சமயம் தாய் செயல்படாத பாம்பு எதுக்குன்னு சூடாயத்தை வச்சு ஒரு குத்து. அடியே எங்கடி அவ? அடியே சும்மா எங்க வீட்டுல ஓயாம படம் எடுக்கும். அப்படித்தான் எடுக்கு. சரி இருக்கட்டும். நல்லா இருக்கியா? அடுத்த மாசம் தெரியும். சளி போட்டா ஒன்ன பார்த்து இந்த பிள்ளை பார்த்து பொசுக்கே தெரியுதுலாம். இந்த பிள்ளை பொசுக்கே பாருங்க எப்படி தெரியுது? பாருங்க 3 பேர் பேசுன்னு சொல்றாங்க. முதல்ல என் கூட சேர்ந்து நல்லா வருவீங்க. முதல் விளையாட்டு இந்த விளையாட்டு பேசன்ஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இவன் எங்க கரகாட்டத்துல வந்துருப்பா போல இருக்கு. இளங்காது அம்மா கூப்பிடு எல்லாத்தையும் காமிக்க சொல்லுவோம். Thank you.
பிள்ளையா யார் சொன்னது நான் பொம்பளை அப்படி பொம்பளை சூடத்தை இதுல ஏத்தி சத்தியம் சூட பின்னாடி போடுறீ தோல்ல 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 போடுறீ தோல்ல எரியாத எனக்கு வந்து மாட்டியா மறுபடியும் அதோட அந்த மனுஷன் செத்து போயிட்டான் போ தோல்ல தோல் ஏண்டி நாங்க பட்டிமன்றம் பார்க்க சொல்லிருக்கேன் தோல்ல ஓட சொல்லிக்கலாமா தோல் மேல தோல் மேல இல்லக்கா நீ பாரு பொம்பளை பிள்ளைனா அம்மா ஒரு மழை யார் அது கீழே விழுக்கிறேன் நீ எவ்வளவா எவ்வளவு ரெண்டு மூசு லூசு முன்னாடி நீங்க இதுல குஜராத்ல இருந்து போச்சா ஒரு மாட்டை க்ளோஸ் பண்ணி பொம்பளை பிள்ளையா அம்மா இருக்கும்போது அதோட நாளைக்கு போய் ஒரு வீட்டுல போய் தூங்கணுமா தூங்க கூடாதா எது இப்படி காமிச்சா இதெல்லாம் தூங்குடா என்ன தூங்காட்டி என்ன வீட்டுல ஆளுக்கு ஒரு கட்டி சுடத்தை வாங்கி வச்சே சொல்லியிருக்கேன் இதுக்கெல்லாம் வச்சு கொளுத்துட்டு போகட்டும் அடியே அதெல்லாம் இருக்கட்டும் சரி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் சரியா அவங்க எல்லாம் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் ஆமாமா இல்லையா ஆமா ஏன் நீ மட்டும் ஒரு மாதிரியா இருக்க நான் எப்போது சந்தோஷமா இருக்கணும் சோகமே ஏற்பட சரியாடி ஆனா ரொம்ப என்னடி அவளை பண்ணிட்டு கிடக்குறையே அவ என்னடி பண்ணிட்டு கிடக்குற அம்மா தேவையில்லாம சாக்கிட்ட கலண்டா நீ என்ன கலண்ட அப்ப நான் அம்மா சொல்லிடுவேன் கிழிச்சு போடுவேன் ஆமா அம்மா ஏன் வாயை கிழிச்சாங்க அப்புறம் கிழிச்சிருவேன் வாயை அப்ப அவளும் சும்மா இருக்க மாட்டாங்க அவளும் செஞ்சிருவாங்க தெரியா சரி இருக்கட்டே அப்பா வந்தாரடி என்ன சொன்னாரு அப்பா வந்து கண்ணு கருத்துமா காவலுக்கு போக சொல்லிட்டு சரி பெட்ரோலிஸ்ட் எடுக்கிறாரு என்னது சுகர் கொஞ்சம் கூட போயிருச்சா சுகர் கூட போய் சுப்பிரமணி வேலை செய்யலன்னு சும்மா கிடக்கிறாரு அடித்தளம் போட்டாரா வேலை செய்யலன்னு சொல்லி அம்மா சொல்லிருச்சு ஏன் பண்ணகன்னா வச்சு நடத்த போறாரா தெரியல பண்ண பால்வாடி வைக்க போறோம் அப்படியா உருண்டோட உங்களை கூப்பிட்டு ஒரு கிராமமே உருவாக்க போறாரு ஆமா பரவாயில்லடி நல்ல விஷயம் தானடி இல்லையா இருக்க மக்கள்களா 100க்கு மேல பெருகிட்டாங்க இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடா இருப்போமே அதெல்லாம் தெரியல யாருமா சொன்னது நீங்க வேற ஒரு பிள்ளை பேரு 2 பிள்ளை பேருங்கிற இந்த காலகட்டத்துல ஒரு பிள்ளை 2 பிள்ளை பெக்கிறது பெரிய விஷயம் ஒரு உள்ள ஒத்த பிள்ளை 10 பொம்பளை எத்தனை பேர் நிறைய இருக்காங்க அந்த ஒத்த பிள்ளைய பாதுகாக்கணும்னு அவங்க பாடுறடி நீங்க என்னன்னா தண்ணியை போட்டு முன்னாடி உள்ள தூக்குறதும் பின்னாடி உள்ள தூக்குறதும் கொண்டு அன்னைக்கெல்லாம் மெட்ராஸ்ல நடந்த சம்பவமா ஒரு பிள்ளைதான் அந்த அம்மாவுக்கு கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கு கஞ்சா போட்டு முன்னாடி உள்ள தூக்குறேன் ஸ்டைல் பண்ணி வண்டியை ஓட்டின்னு சொல்லி அந்த குழந்தை மேல விட்டு இழுச்சு அந்த குழந்தை சுத்த வச்சா ஒத்த பிள்ளைய பத்த பொம்பளை நிறைய இருக்கு அவரோட சாபம் 7 ஜென்மத்தினால குடும்பம் நல்லா இருக்குமா நல்லாவே இருக்காது ஏன்னா இன்னொன்னு சொல்றேன் மக்களுக்கெல்லாம் பிள்ளைகளை வந்து செல்லம் கொடுத்து வளங்க நான் வேளான்னு சொல்லல இந்த பிள்ளைகளுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுக்கறது ஒரு பாதுகாப்பா வாங்கி கொடுங்க துக்காடியா புக்காடியா அது எப்படி அந்த பைக் எப்படி தெரியுமா ஓட்டுறவே நீ உட்காந்து சும்மா உட்காரு சும்மா இங்க வருமா துக்காடி வண்டி ஓட்டுறவே எப்படி அவனுக்கு பின்னாடி உட்காந்துட்டு அவன் மொத்தம் வண்டி
சொல்லுங்க. அப்ப இவளை பார்த்தா உனக்கு வண்டி மாதிரி தெரியுது. வண்டியாது சரி. அது வேற ஒண்ணு இல்ல. சரி. வண்டி வாங்க ஓட்டு என்னமோ பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு இம்சை கொடுக்காம. இம்சை கொடுக்காம. நன்றி. ஆமா. என்னது? இது இந்த பிள்ளை வந்து துக்காடி வண்டி. இவன் இது வந்து பல்சர். எப்படி? பாடுங்க. என்ன? சொல்லி காமிக்கணும்ல. எப்பா இனிமே கம்பெனியா வச்சுக்கிடுவோமா? நல்லா. அப்பதான் சரியா வரும் போறது. ஆமா. ஏன் பல்சர் வண்டி எப்படி வாங்க? எப்படிப்பா? இடுப்புல லைட்டா குடிச்சுக்கதா. பல்சருக்கு இப்படி படுத்து இப்படி ஓடுறாங்க. பல்சருக்கு. அம்மா நீங்க வாங்க. அம்மா ஜூபிட்டர். புள்ளதுக்கு ஜூபிட்டர். அவங்க 4 பேர் இருக்காங்கப்பா. அவன் நான் உள்ள ஓட்டுறாரு. அப்படியா? சஜிக்கிட்டே ஐயா அப்பா வந்து பாட்டு போக சொல்ல ரொம்ப பயமா இருந்துச்சு. மூடி முத. ஐயா அப்பா பாட்டு போக சொல்ல பயமா இருந்துச்சு. இப்பதானே முத போறோம். அப்படித்தான் இருக்கு முதல்ல. அப்புறம் போக போக சரியாயிடும். என்ன சரியாயிடும்? போறப்ப அப்படித்தான் இருக்கு. முதல்ல சரி. அப்புறம் என்ன சரியா போயிடும். நல்லா இருக்கா? அப்புறம் கொஞ்சம் நேரத்தை போட்டு முடிச்சா போல இருக்கு. அப்படி போயிடுறாங்க. இருந்தாலும் மறுமுறை நீங்க கேட்கிறப்ப என்னன்னு கேட்கிறப்ப ஆர்வமா திடீர்னு அவன் போகணும் ஆர்வத்துல அடி அப்படி சொல்லவும் நீ சொன்ன மாதிரிதான் யாரோ வர்றாங்கன்னு தெரியல. இங்க வரவும் தெரியுது. நீ வந்திருக்க, இவன் வந்திருக்கா, இவன் வந்திருக்கா, இங்க வந்திருக்க ஆளு வர நம்ம ஆளுங்கப்பா. துக்காடி வந்திருக்கு. பல்சர் ஜூபிட்டர். நான் என்ன வண்டி? நீ என்ன வண்டி? நான் எக்ஸல். என்னை போட்டு மிதிச்சாத்தான் கிளம்பு வண்டி. இல்லன்னா கிளம்பாது. ஒரு சில நேரம் வண்டி அடக்கும் அடைச்சுக்கு. அதுக்கு என்ன பண்றது? அப்ப என்னன்னா அடியில போய் கீப்ப பிடிச்சிட்டு 2 ஊரு ஊதணும். அப்பதான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ரொம்ப அடி வாங்கிருக்குமோ அந்த வண்டி? ஆயில இல்ல இல்ல பெட்ரோல் போடுறப்ப ஆயில் கலந்து போடணும்ல. நீங்க அவனுக்கு ஆயில ஊத்திட்டு எனக்கு வெறும் பெட்ரோல் போட்டு. அது உண்மைதாண்டி. வண்டிக்கு ஆயில் ஊத்துறாங்களோ இல்லையா? அவங்க ஆயில் ஊத்திக்கிட்டு எங்கிட்டே மழை மட்டில மனுஷன். சரியா போல பண்ணிட்டு கொஞ்சம் தெரிவிக்காத கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆடி போயிடுற மாதிரி. அதனால என்ன அழகா இருக்கு. அப்பா அழகா இருக்குல்ல. 3000 ரூபாய் வாங்குற பையனா வாங்குறேன். எவ்வளவு இன்பமா இருக்கு பாத்தீங்களா? இணைய
சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்குமா? இவளுக்கு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு. ஏடி நமக்கு இருக்க மாதிரி அவளுக்கு இருக்குமா? ஆமாமா. இருக்குல்ல? அவ திடீர்னு என்னன்னு தெரியலமா ஒரு மாதிரி வாந்தி வருதுன்னு சொன்னா, அப்படியா? மயக்கம் வருதுன்னு சொன்னா, சரி. அதான் உள்ள போயிட்டு வைத்தியரை பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கா. ஆமா. எங்கடி அவளை ஆளவே காணோம். தெரியலம்மா என்னன்னு தெரியல. அடே அப்பா என்னது இது? நீ என்னடி வைத்தியரை பார்க்க டிப்பரால லோடு ஏத்துற மாதிரி சின்ன பொண்ணு ஆ? என்னடி வைத்தியத்தை போயிட்டு இப்படி வைத்த தெளிச்சு வந்துட்ட? ஏன்டி வைத்தியருக்கு போறதுக்கு முன்னாடி தள்ளிட்டாங்க. ஏன் ராசாத்தி என்ன உனக்கு மட்டும் வானத்தை பார்த்துட்டு இருக்குது என்ன வித்தியாசமா இருக்குது ரொம்ப மேல இருக்குதோ ஆமா எனக்கு கீழே வச்சிருவோமா? அது எப்படி இறங்க முடியும் நீ ஆ? ஏன்னா என்ன தாண்டி எனக்கு கீழே வச்சு எங்க பாரு இறங்க பாப்பா என்ன நீ புள்ளே உள்ள இருக்கல இப்படி சொன்னது இருக்குது அடிச்சு வளர்க்கணும்ல. சரி பிள்ளைக்கு அப்பன் யாரு? அப்பா வந்து ஆ. வெளியில போயிருக்காரு, வெளியூருக்கு. வெளியூர் போயிருக்காரா? ஆமா வெளியூர் போயிருக்காருன்னா அப்புறம் எப்படி உனக்கு பிள்ளை? வைத்தியர்கிட்ட போனேன். ஆ. அவர் விரல விட்டு பார்த்தாரு. ஏய் கணக்கு பண்ணி எண்ணி விரல விட்டு பார்த்தாரு. ஆ. 35 45 மாசம் இருக்குன்னாரு. சரி ஆடி ஏய் இப்போ இதான் 35 45 மாசமா மொத்தமே 10 மாசம் தானடி. ரயில்வே கணக்கடி ரயில்வே கணக்கா? ஆடி பாடி வேலை செய்ய குழந்தை நல்லபடியா பிறகு. ஐயோ ஆடக்கூடாதுடி அம்மா. ஏடி இந்த நிலைமையில நீ ஆடலாமா? அம்மா வணக்கம்மா. அடே அப்பா என்ன குடும்பமே ஆடுது. பாத்தடி புள்ளைய பாவம். வைத்தியர் சொன்னாரு என்ன சொன்னாரு? நல்ல வேலை செஞ்சா ஆ, இல்ல நல்லபடியா பிறகு. கொஞ்சம் கூட இது இவ்வளவு இறங்கி போச்சு. ஆமா எனக்கு ஏன்டி ஆடி பாடும்போது ஆடினா என்ன ஆகும் வந்து புள்ள நலிக்கிட்டு என்ன பண்ணுவேன் பிள்ளை கீழே விழுந்த கூடாது அடியில தொட்டி கட்டி வச்சிருக்கேன். தொட்டி கட்டி வச்சிருக்கீங்க சரி அடியே நாங்க எல்லாரும் ஆடி பாடி பாடி வெட்ட போறோம். நீ எங்களோட சேர்ந்து ஆடுறியா? பாட்டு மெதுவா சுதாரணம் ஆடணும்டி. ஏங்க பாது அதுதான் இப்ப பிரச்சனையே. ஆ. பார்த்து நல்லா சுதாரண ஏய் சுதாரணத்துல போயிரு. அதெல்லாம் போக வேணாம் சரியா? அது தள்ளி வைங்க. ஆலோலம் 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 ஆலவி போற்றிடும் அருளாகும் வானத்தில் வட்டமிட்டு வந்து சேரும். ஏய், பெரிய பெரிய நாட்டிய பேரொலி 10 மணி. ஏன் இல்லையா ஆமா வானத்தில் வட்டமிட்டு வந்து சேரும் டேய் டேய் பிள்ளைய கொண்டுட்டு போயிடாதடி. பாவடி புள்ளைய கொண்டு விடாடி. ஏய் வண்ண வண்ண கிளிகளும் பெருவாசம் வண்ணவண்ணம் கிளிகளும் பிடிவாதம் சோ 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 ஆலோலம் ஆலோலம் ஆலவே போதிரு மயிலாம் வானத்தில் வட்டமிட்டு வந்து சேரும். தம்பி இன்னர் இருக்கியா சாமி? நல்லா இருக்கு. மாறி பாக்ஸ் இன்னர் ஏத்து சும்மா ஏத்து ஹலோ ஏத்து நம்ம வைத்தல் தானே அப்படி ஏத்து. ஹலோ ஐயா, ஏத்து சாமி. ரொம்ப கம்மி நல்லா இருந்துச்சு ஹலோ ஏத்து ஏத்து உங்களை சொன்னல என்ன ஏத்து விட்டு போயிட்டாங்க. போடு போடு போடு.
மனத்தில் விட்டு விட்டு வந்து சேரு அண்ணவன கிளிகள் பிடிவா மன்னவன கிளிகளோ பிடிவாதோ மயிர் தனியா போய் விழுது. மாத்தி மாட்டாங்க. எங்க இங்க திரும்ப என்ன கோவில் யாருக்கு மூலம் தள்ள மாதிரி என்ன இப்படி பண்ணிட்ட குழந்தைய தேரோடு எங்க சிலது மதுரையிலே உலக கொண்டாடு வழியாட அதானே என்ன குழந்தை முட்டை போட்டு வேற ஒண்ணும் இல்லம்மா வேற ஒண்ணும் அடுத்த பிள்ளைக்கு ரெடி பண்ணிக்கலாம். சரி அடியே இது வந்து முக்கியமான இடம். ஆமாமா அப்ப என்ன சொல்லி தெரியுமா வேள்வி மலைச்சாலை. ஆமாமா இந்த வேள்வி மலைச்சாலை பெரியவர்கள் முடிவர்கள் தவக்கூடியவர்கள் யாரும் வருவாங்களா? ஆமாமா யார் வந்தாலும் நல்ல வரவேற்பு கொடுக்கணும். சரிங்க தவறான வார்த்தை எதுவும் பேசவே கூடாது. சரிங்கம்மா சரியா? அண்ணன் முதல் கவனம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் 2வது கவனம் இருக்கு. சரிங்கம்மா நான் 3வது கவனம் இருக்கேன். சரி சரியா? போலாமா?